அதிகாரன்றது திமிர்த்தனத்தில் தான் இருக்குது அப்படின்னும் அடிமைங்க தான் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் முழுசாக நம்பி அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இவன் பேர் தான் ராஜு. வழி 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 விடுங்கப்பா, கொஞ்சம் பார்த்து வாங்க, வழி வழி விடுங்க. ஐயோ என்ன தம்பி, பார்த்து வாட சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பார்க்காம போய்கிட்டு இருக்க. என்னது நான் பார்த்து போகணுமா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் ஒன்று. ஐயோ என்ன தம்பி இப்படி பண்ணிட்டேன், இது என்னோட ஒரு நாள் சம்பளம், இதை இப்படி அனாவசியமாக கீழே தட்டி விட்டுட்டியே தம்பி. அச்சச்சோ, அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் நல்லா பத்திரமா கவனித்து பார்த்துருக்கணும் பெரியவரே. ஏன்பா ராஜு இப்படி பண்ணுறியப்பா, அவர் வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடு. என்ன ராமன்னு சொன்னீங்க? என் காதில் சரியாக விழலை. அது வந்து ராஜு, எல்லாரும் பறவைங்க தானே, நம்ம எல்லாம் ஒத்துமையாக வாழணும். பாவம் வயசானவராக இருக்காரு, அதனால தான் கொஞ்சம் அவருக்காகவா? ஏன் அவருக்காக அவர் பேச மாட்டாரா? இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் அவர் வாயால் தானே பேசினார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவருக்காக அவர் பேசிப்பார். சரி சரி விட்டுடுங்க, எனக்காக யாரும் இங்கே பிரச்சனை பண்ண வேண்டாம். இங்கே பாரு பெரியவரே, இந்த மாதிரி இருந்தால் உன்னை எல்லோரும் சுலபமாக ஏமாற்றிடலாம். பார்த்து பத்திரமா வீடு போய் சேரு. இப்படி மெதுவாக பேசினேன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான். சத்தம் போட்டால் தான் வேலைக்கு ஆகும், புரிஞ்சுதா? கிளம்பு கிளம்பு. கொஞ்சம் மரியாதையாக பேசு, என் பழத்தெல்லாம் தட்டி விட்டுட்டேன். பிரச்சனை வேணான்னு சொன்னால் நீ என்னையே கிண்டல் பண்ணுற. ஏன் தம்பி இப்படி நடந்துக்கிற? மரியாதைன்றது கொடுக்கறதில்ல பெரியவரே, நாமெல்லாம் எடுத்துக்கிறது. போங்க, இதுக்கு மேலே இங்கே நின்னீங்க, இங்கே நீங்கள் ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியாது. ஐயோ வந்துருங்க பெரியவரே, நீங்கள் வந்துருங்க. ராஜு நீ போப்பா, நான் இவரை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன். இப்படி ராஜு போகிற வர எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி வம்பை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அது மட்டும் இல்லை, அவன் வீட்டு ஆளுங்களோட கூட நிறைய நேரங்களில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எல்லா பிரச்சனையும் நீ தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்ப, எனக்கு அது நல்லாவே தெரியும். எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி வரப்போகிறவங்கள்ட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதுன்னு. நான் என்னமோ வேணும்னே பிரச்சனை பண்ணேன்னு சொல்கிறேன். அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. யார் ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நீ தான் அதை முடிச்சு வச்சுருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பறிச்சுட்டு, இந்த உலகம் ஒன்றும் அமைதியால் ஆனது கிடையாது. இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது. நாமளும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே பிழைக்கவே முடியும். நாம் கொஞ்சம் சத்தமாக பேசலைன்னா கூட ஒரே பையன் காதை கொடுத்து கேட்க மாட்டான். நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காண்ணா. இந்த உலகம் அமைதியால் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. நான் சொல்கிற மாதிரி நிச்சயமாக நீ அப்படி ஒரு ஆளை பார்ப்ப. ரொம்ப அமைதியாக, யாரையும் காயப்படுத்தாமல், யார் மனசையும் புண்படுத்தாமல், அவர் சொல்கிறத மற்றவங்க எல்லாரையும் கேட்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆளை நீ கண்டிப்பாக பார்க்க தான் போகிற. இது என்ன சாமி படமா? ஏதாவது ஒரு சாமியார் வந்து எல்லாரையும் திருத்துறதுக்கு? இது நிஜ வாழ்க்கை சிட்டு. அதிகாரம் பண்ணாதான் மரியாதை கிடைக்கும். அதுக்கு பேர் மரியாதை கிடையாது, பயம். உண்மையான மரியாதைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு உண்மையான மரியாதைனா என்னன்னு ஒரு நாள் கண்டிப்பாக புரியும். ஐயோ சிட்டு, இன்னும் உனக்கு உலகமே புரியலம்மா. நீ வளர்ந்து வா, அதுக்கப்புறம் உனக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு புரியும். இப்படி அவன் தங்கச்சி சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்க அப்பா, அவங்க அம்மா, யார் சொன்னாலும் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். இது எந்த மரத்து கல்லுடா இந்த ஆட்டம் போட வைக்குது? ஏண்டா, நான் இதுக்கு மேலே குடித்தா தள்ளாடுவேன்னு தெரிஞ்சே எனக்கு இப்படி ஊற்றி கொடுக்குறீங்களேடா. அட போங்கடா, என்னால் முடியல, நான் இப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன். ஏப்பா ஏண்டா அவன் போதுன்றான், அவனுக்கேடா இப்படி ஊற்றி கொடுக்குற? சும்மாறா, அவன் காசை எடுத்துகிட்டு வர்றதுனால தான் நாமெல்லாம் குடிக்கவே முடியுது. அவன் முடிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த காசை நம்மளால் நல்லா சுதந்திரமாக செலவு பண்ண முடியுமா? அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். படுத்துட்டான்ல, இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு காலையில் இவன் தான் எல்லாத்தையும் குடிச்சு தீத்தான்னு சொல்லிட்டா கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். வேலை கிடைச்சா வேலைக்கு போக மாட்டாங்களா? வேலை கிடைக்காதனால தான் இப்படி இருக்கிறேன். வேலை கிடைச்சா கண்டிப்பாக வேலைக்கெல்லாம் போயிடுவேன். இப்படி வெட்டியை குடிச்சிட்டு சுற்றுறதுக்கு பதிலாக 4 இடத்துல போய் வேலை கிட்டு வந்தால் தானே வேலை கிடைக்கும். குடிச்சிட்டு ஊந்து கிடந்தா வேலை எங்கேருந்துடா கிடைக்கும் உனக்கு? இப்போ நான் வேலைக்கு போகாதது உங்கள் பிரச்சனையா, இல்லை நான் குடிக்கிறது உங்கள் பிரச்சனையா? நீயே மொத்தமாக பிரச்சனை தான்டா. ஊரை ரொம்ப இழுத்துட்டு வர, வேலைக்கு போக மாட்டேற, குடிச்சிட்டு ஊரை சுற்றுற. உன்னால் ஒரு பிரயோஜனம் சொல்கிறா இந்த வீட்டுக்கு? பாட்டிலெலாம் ஒட்டி வைப்பாங்கல்ல, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு. அந்த மாதிரி நீ இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய கேடுடா. என் கண்ணு முன்னாடி நிற்காம எங்கேயாவது வெளியில் போடா. ராஜுவோட குடும்பத்துக்கு அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது.
கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்புன ராஜு வேக வேகமாக பறந்து கண்ணு முன்ன தெரியாமல் போய்கிட்டு இருந்தான். அப்படி போகும்போது அவன் வயசே ஆன ஒரு காகத்து மேலே மோதி 2 பேரும் கீழே விழுறாங்க. ராஜுவுக்கு தெரியும் அவன் மேலே தான் தப்புன்னு. ஆனால் எழுந்த அந்த நபர் ராஜுவை பார்த்து, அச்சோ தம்பி, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? அவர் கேட்டதுமே அவர் குரலில் ஒரு அமைதி தெரிஞ்சிச்சு. அதனால ராஜுவோ, இல்லை எதுவும் ஆகலை. சரி சரிப்பா, உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் சொல்லு, நான் பக்கத்தில் போய் ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வரேன். இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லதுப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆமாம், நீங்கள் ஏன் என்கிட்ட கத்தவே இல்லை? நான் தான் கவனிக்காமல் வேகமாக வந்து உங்கள் மேலே மோதினேன். நியாயமாக நீங்கள் என்கிட்ட கத்திருக்கணும்ல. கத்துனா நமக்கு பட்ட காயம் சரியாயிடுமா என்ன? கத்துறதுனால நம்ம மனசு தான் இன்னும் கொஞ்சம் காயப்படும். அவர் சொன்ன விஷயம் ராஜுவுக்கு பல முறை நடந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. அதனால அவர்கிட்ட திரும்பவும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஓஹோ, நீங்கள் என்ன மனோதத்துவ நிபுணரா? இவ்வளோ அமைதியாக பேசுகிறீங்க. அமைதியாக பேசுறதுக்கும் நிபுணராக இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது ஒரு சாதாரண விஷயம்தான். அமைதியாக பேசுகிறது சாதாரணமா? எவனும் அமைதியாக பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதனால தான் நான் கத்தி கத்தி கடைசியில் என் தொண்டை தண்ணியே வறந்து போச்சு. நல்லா பேசுகிற தம்பி. அமைதிங்கிறது நமக்குள்ளேருந்து வரணும், மற்றவங்க நடந்துக்கிறத வச்சு வர்றதில்லை. கொஞ்சம் விட்டால் போதும் உடனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுறது. அமைதி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அது இருக்கிற மாதிரி அது இருக்கட்டும், நான் இருக்கிற மாதிரி நானே இருந்துக்கிறேன். சரியாக சொன்ன தம்பி. நாம் இருக்கிற மாதிரியே நம்ம இருந்துட்டோன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமாக புரியலையே. நீ உன்னை வெளியில் இப்படி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாதுவான ஆளுங்கிறது உன்னை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது எது இது நான் சாதவானாலா? உங்களுக்கு என்னை பற்றி தெரியல, அதனால தான் இப்படி பேசுகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. மனுஷங்களோட இயல்பும் அந்த மாதிரி தான். நிரந்தர நல்லவனும் இல்லை, நிரந்தர கெட்டவனும் இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் ராஜுக்கிட்ட யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அதை கேட்டதுனால ராஜுவோட மனசு இலக ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன மாதிரியான பறவைன்னு என்னால் கணிக்கவே முடியல. எந்த விதத்துலையும் யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற சாதாரண பறவை தான் நானும். பேசிக்கிட்டே டிங்கு பறவை அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஏனோ தெரியல, ராஜுவும் அவர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு டீ கடைக்கும் வராங்க. நீங்கள் என்னை பார்த்து ஏன் கத்தலைன்னு சொல்லிட்டீங்கன்னா நானும் என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன்ல. சூடு ஆறிட போது முதல்ல அந்த டீயை குடி. நான் வந்து இடித்த வேகத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஆகியிருக்கும். ஆனாலும் நாம் இப்போ இப்படி உட்காந்துருக்கிறது என்னால் நம்பவே முடியல. அங்கே பாரு, எல்லாரும் எவ்வளோ அவசரமாக போகிறாங்கன்னு. 2 பேரும் அவங்களோட கண்ட்ரோலை விட்டுட்டாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய விபத்தில் தான் போய் முடியும். ஒரு விஷயத்தில் ஒருத்தர் நெருப்பாக இருந்தால் போதும், 2 பேரும் நெருப்பாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீங்கள் என்னை பார்த்து நான் நெருப்புன்னு சொல்கிறீங்களா? நீ உனக்கு தேவைப்படுறத விட அதிக நெருப்பை தூக்கி சுமக்கிறேன்னு சொல்ல வரேன். சரி, அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் கத்துனாதான் மற்ற பறவைங்கெல்லாம் என் பேச்சை கேட்குதுங்க. அப்போ நான் கத்துறதுல என்ன தப்பு? நீ கத்துறதுனால அவங்க அதை பயந்து கேட்கலாம், ஆனால் அந்த விஷயத்து மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வராது. இதுலேருந்து நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அவங்க பயப்படுறத விட நீ சொல்கிறத கேட்கறது தான் முக்கியம். ஆழமாக யோசிச்சுப்பார், உனக்கே புரியும். அதை சொல்லிட்டு கோஜா பறவை அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. ஆனால் ராஜு எதையோ யோசிச்சுக்கிட்டு அங்கவே நிற்கிறான். இந்த சம்பவத்தை பற்றி மட்டுமே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ராஜு. அதனால் மற்ற விஷயங்கள் மேலே அவனுக்கு பெருசாக கவனம் போலனாலும் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அவனை சுற்றி இருக்கவங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவன் கத்துறதையே மறந்துட்டு அவர் சொன்னதை மட்டுமே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இதனால் அவன் குடும்பத்தில் வெளியில் போகிற வர இடங்களில் யார்கிட்டேயும் ராஜு சில நாட்களாக கத்தவே இல்லை. எந்த பிரச்சனையும் அவனுக்கு வரவும் இல்லை. அவனோட இந்த மாற்றம், அவனுக்கு ஏற்பட்ட மன அமைதி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் அடிக்கடி கோஜோ பறவையை பார்க்க போவான். அப்படியே 2 பேரும் நல்ல நண்பர்களாகவும் ஆயிட்டாங்க. அடடே வா ராஜு, என்ன இன்னைக்கு காலையிலே வந்துட்ட? கவலைப்படாத கோஜோ, நான் இங்கே ஒன்றும் உன்னோட அறிவுரையோ உன்னோட அனுபவத்தையோ கேட்க வரல. நான் சும்மா தான்ப்பா வந்தேன். அறிவுரைகள் வற்புறுத்தி ஏற்கக்கூடியது இல்லை ராஜு, அது அவங்கவுங்க ஏற்றுக்கிறது தான். சரி சரி,
அப்புறம் இன்னைக்கு என்ன வேலை செய்ய போகிற? எனக்கு எந்த பெரிய வேலையும் இல்லை. மெதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் முடிச்சா மட்டும் போதும். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எதையுமே அவசரப்படுத்துறதே இல்லை. ரொம்ப மெதுவாக செய்றியே. இதனால் உன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்பட்டு போயிடாதா? அந்த நதி கூட ரொம்ப மெதுவாக தான் நகருது, ஆனால் மலையே குடையறதில்ல. அந்த மாதிரி தான். இப்படி 2 பேரும் பழக ஆரம்பித்து பல நாட்கள் போக ஆரம்பிக்குது. இப்படியே ராஜு கொஞ்சம் கொஞ்சமாக கோஜோ பறவைக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்க ஆரம்பிக்கிறான். ராஜுவை கஷ்டப்பட்டு தியானம் பண்ண வைக்குது கோஜோ பறவை. அதுக்கப்புறம் அவன் பண்ண தப்புகளுக்கு மன்னிப்பும் கேட்க வைக்குது. ஊர் மக்களோட சேர்ந்து பொது பணி செய்கிறது, தீய பழக்கங்களை விட்டுட்டு நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிறதுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோஜோவும் ராஜுவுக்கு சொல்லி கொடுக்குறான். நம்மளுடைய பலம் நம்ம கோவத்தை காட்டுறதில்ல இல்லை ராஜு, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோங்கிறதுல இருக்குது. முன்ன இருந்ததை விட இப்போ நீ அதை நல்லாவே கட்டுப்படுத்த கற்றுக்கிட்ட. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் குருஜி. நாட்கள் மாதங்கள்னு கடந்து போய் 2 பேரும் ஒன்றாவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சம்மந்தமே இல்லாத ஒரு புது பறவை அவங்க விவசாய நிலத்துக்கு வருது. அட்டடே, இங்கே பாருங்களேன், நம்ம கோஜோவா இது? வெறி பிடிச்ச நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த இப்போ விவசாயம் பண்ணுற அளவுக்கு பொறுமை வந்துருச்சு அவனுக்கு. எதுவும் புரியாமல் ராஜு அங்கே அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு நிற்கிறான். என்ன கோஜோ, என்கிட்ட பேச மாட்டியா? அர்த்தமே இல்லாமல் வர எந்த வார்த்தைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தீரா. ஓஹோ, அப்படி சொல்றியா? சரி சரி, இவன் யாரு? உன்னோட எடுபுடியா? ஒன்னே அமைதியார் ராஜு, நான் பேசிக்கிறேன். சொல்லு தீரா, இப்போ எதுக்காக இங்கே வந்த? என்ன வேணும் உனக்கு? இப்படி நல்லவனா இருந்தா உன்னோட பழைய வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறியா? உன் கோபம் இப்போ என் கையில், அதை வெளியில் கொண்டு வர்றதும் என் பொறுப்பு தான். வரட்டா? இந்த காய்கறியெல்லாம் நீயே திரும்பவும் பொறுக்கு. யாரை கோஜா அவன் இப்படி பண்ணிட்டு போகிறான்? நீ அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவனை முதல்ல இருந்து தட்டி இருந்தா இப்படி பண்ணியிருப்பானே. நான் இதுக்கு முன்னே மிகப்பெரிய ரவுடியாக இருந்தேன் ராஜு. அந்த வாழ்க்கையில் நான் சந்தித்த சில மனிதர்களில் தீராவும் ஒரு ஆள். முன்பகையை மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறான். என்ன கோஜா சொல்கிற? நீ தாதாவா? இப்படிப்பட்ட சாந்தமான ஒரு ஆள் தாதான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இத்தனை மாதமாக உன் கூட பழகிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு தடவை கூட அப்படி ஒரு முகத்தை உன்கிட்ட நான் பார்க்கவே இல்லை. அந்த வாழ்க்கை மேலே எனக்கு விருப்பம் இல்லை ராஜு. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. குறைஞ்சபட்சம் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழித்து தீராவோட ஆட்கள் ராஜுவும் கோஜோவும் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க வேணும்னேன்னு வம்பு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கோஜோவோ ராஜுவை கட்டுப்படுத்தி வைக்கிறான். இந்த சம்பவம் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது. இதனால் கோஜோவோட முதலாளிக்கு இழப்புகள் அதிகமாகுது. இங்கே பாரு கோஜோ, நீ ரொம்ப நல்லவன் சொல்லி தான் உன்னை நான் இங்கே வேலைக்கே வச்சேன். ஆனால் இப்போ உன் பேரை சொல்லி இங்கே தினமும் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நீ ஒரு முடிவு கட்டு, இல்லை இந்த இடத்த விட்டு நடைய கட்டு. என்னை மன்னிச்சிருப்பா, நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. பாரு, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன். நம்ம 2 தட்டி இருந்தா அவனுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்திருப்பானுங்களா? நீ அவனுங்க 2 பேர் அடித்த, அவங்க 4 பேரை கூப்பிட்டு வருவாங்க. அவங்க 4 பேரையும் நீ அடிச்சின்னா 40 பேர் வருவாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு? இதை விட்டு வெளியிலே இரு. இதை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதை பற்றி நான் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரவுடியை எதிர்த்து எவனும் சாட்சி சொல்ல வரமாட்டான். மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் தான் பயப்படுவாங்க கொஞ்சம். அது உனக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். அது என்னை விட யாரும் நல்லா புரிஞ்சவங்க இல்லை ராஜு. பஞ்சாயத்து அரங்கேறுது. கோஜோ தீராவை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான். தீரா தான் மேலே தப்பு இல்லைங்கிறத சொல்லி அவனோட அடியாட்களை வச்சு நிரூபிக்க முயற்சி செய்கிறான். ராஜுவோ ஊர் மக்கள் நிச்சயம் கோஜோ பக்கம் நிற்க மாட்டாங்கன்னு நினச்சான். ஆனால் அவன் நினச்சதுக்கு எதிர்மாறா எல்லாரும் கோஜோவுக்கு தான் ஆதரவாக நின்னாங்க. அந்த சம்பவத்தோட பிரமிப்பு ராஜுவோட கொஞ்சம் நெஞ்சம் பழைய எண்ணங்களையும் மொத்தமாக தொடச்சி தூக்கி எறிஞ்சிருச்சு.
கோஜோ, நீ சொன்னது தான் சரி. நம்ம நல்லவனாக வாழ்ந்தாதான் இந்த ஊர் மக்கள் நம்மளை மதிப்பாங்கங்கிறத உன் வாழ்க்கையை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு சாதாரண நண்பன் கிடையாது. நீ முதல்ல எனக்கு குரு, அதுக்கப்புறம்தான் நீ எனக்கு நண்பன். ஓஹோ, அப்போ இந்த குருக்கு குருதட்சணையை என்ன கொடுக்க போற? இந்த குருவுக்கு என்னோட நட்பையே நான் குரு தட்சணையாக தரேனே, அப்புறம் என்ன வேணும்? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. வெறுப்பு வெறுப்பு இல்லாத ஒருத்தர்கிட்ட நாம் சேரும்போது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு துன்பமும் நம்மளை நெருங்காது. வெறுப்பை விட்டுட்டு அமைதியை தேர்ந்தெடுத்தோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த கதையில் என் வாழ்க்கையில் நடந்துச்சுல, அந்த மாதிரி.